மகாகாலேஸ்வர் என்பது 12 ஜோதிர்லிங்கங்களில் 3வது முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஜோதிர்லிங்கங்கள் என்பது சிவபெருமான் தானாகவே தோன்றிய சக்தியின் வடிவங்களாகும். மகாகாலர் என்பது காலத்தன்மையையும் மரணத்தையும் வெல்லக்கூடிய சக்தி என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. பழங்காலத்தில் உஜ்ஜயினியில் முனிவர்கள் பக்தர்கள் சிவனை தவமிருந்து வழிபட்டனர். அப்போது ஒரு கொடிய அரக்கன் ராகசூரன் அந்த பக்தர்களை அச்சுறுத்தினார். பக்தர்கள் சிவனை நோக்கி பிரார்த்தனை செய்தனர். சிவபெருமான் மகாகால எனும் கொடிய கோபமான வடிவில் தோன்றி ராகசூரனை அழித்தார். பின்னர் அவர் அங்கேயே சிவலிங்கமாக ஸ்தாபிக்கப்பட்டார். இதுவே மகாகாலேஸ்வர் ஜோதிர்லிங்கம் ஆகும். அதிகாலை 4 மணி அளவில் மூலவர் லிங்கத்திற்கு மனித ஆஸ்தித்தூளால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இந்த பூஜையில் கலங்காத பக்தியுடன் இருக்க வேண்டும். அதனை நேரில் காண ஆசைப்பட்டு உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் வருகின்றனர். கும்பமேளா இதில் ஒன்று. 12 ஆண்டுக்கு ஒரு முறை கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுகின்றனர். சிவனின் மரணத்தை வெல்லும் வடிவம் என்பதால் இதை வழிபடுவதால் பேய் பிசாசு தந்திரம் சாபம் போன்றவை நீங்கும் என நம்பப்படுகிறது. இது ஒரு அதிசக்தி தலமாகவும் காலக்கரண வடிவ சிவபெருமானின் உன்னத பீடம் எனவும் வணங்கப்படுகிறது.